உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமா என்பது பொழுதுபோக்கு தாண்டி இந்திய அளவுல முக்கியமான ஒன்றா மாறி இருக்கு. ரசிகர்கள் அந்த அளவிற்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதிலும் பாலிவுட், கோலிவுட், டோலிவுட்ல சினிமா மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே இந்திய சினிமா பாக்ஸ் ஆபீஸ்ல 10,000 கோடி கடந்திருக்கு. இதில் பாலிவுட்டில் 3000 கோடியை தொட்டிருக்கு. அதே போல கோலிவுட்டிலும் மிகப்பெரிய கலெக்ஷனை பெற்றிருக்கு. 2.0 படம் மட்டுமே 650 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. இதனால் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் உச்சத்துல தான் இருக்கு. அதே போல இந்த வருடம் தொடக்கமே நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது. அதில் பேட்ட, விஸ்வாசம் என பெரிய 2 படங்கள் வசூல்ல மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. விஸ்வாசம் 100 நாட்களை தொடர்ந்தது. அதே போல தமிழ் சினிமாவில் வெளிவரும் படங்களுக்கும் உலக அளவுல மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ பெற்றிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக வலம் வந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவர் படங்கள் என்றாலே மிகப்பெரிய வசூலை அள்ளும். அதனைத் தொடர்ந்து அவருடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்களையும் முறியடித்தவர் தளபதி விஜய் மட்டுமே. ரஜினிக்கு பிறகு முதலாக 100 கோடி வசூலை தந்த படம் துப்பாக்கி தான். இந்த படத்திலிருந்து தனது 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ ஆரம்பிச்சிருக்காரு தளபதி விஜய். தற்போது தமிழ் சினிமாவில் என்னென்ன படங்கள் 100 கோடியை தொட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். அதில் முக்கியமாக நடிகர்கள் எத்தனை 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை கொடுத்திருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் 100 crore கிராஸ் மூவிஸ். ரஜினியோடைய சிவாஜி, எந்திரன், லிங்கா, கவாலி, காலா, 2.0, பேட்ட ஆகிய 7 படங்களும், விஜயோடைய துப்பாக்கி, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல் சர்க்காரும், சூர்யாவுடைய 7ஆம் அறிவு, சிங்கம் 2, 24, சிங்கம் 3 ஆகிய 4 படமும், அஜித்தோடைய வேதாளம், விவேகம், விஸ்வாசம் படங்களும் 100 கோடியை தொட்டிருக்கு. இதன் மூலம் தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பாக்ஸ் ஆபீஸ்க்கு சமமாக 100 கோடியை கொடுத்திருக்காரு. தற்போது இவரது நடிப்பில் தளபதி 63 படம் விரைவில் திரைக்கு வர இருக்கு. இந்த படம் தெரி, மெர்சலை தொடர்ந்து அட்லி இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா விஜய்க்கு ஜோடியா நடிக்கிறாங்க. சென்னையை சுற்றிய மிக பிரம்மாண்டமாக செட் அமைத்து படக்குழு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்த படத்தில் இந்துஜா இணைஞ்சிருக்காங்க. அவர் பெண்கள் அணியின் கேப்டனாக நடிப்பார் என்று தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தென்னிந்தியா முழுக்க இருக்கு. இதனால் இந்த படம் மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பெறும் என்பதில் சந்தேகமே இல்ல. இதன் மூலம் 8 படம் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ்களை செய்து கொடுத்த தமிழ் நடிகர் என்ற பெருமை பெறுவார் தளபதி விஜய்.